சூர்யா அவங்க அப்பா எல்லாருமே சேர்ந்து கிளைண்ட்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கிளைண்ட் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இப்போவே ஒரு டிசைன் வரைஞ்சி காட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி போயிட்டு மகா வரைஞ்சி எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்தோடனே அப்படியே அடியில் வைக்கிறாங்க. எடுத்து காட்டுறாங்க அப்படி ஆன்லைனில். அவங்க பார்க்குறாங்க. பார்த்தோடனே கிளைண்ட்டு, சூப்பராக இருக்குது இந்த டிசைன். இந்த டிசைனை நாங்கள் ஓகே பண்ணுறோம், சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அந்த டிசைனை வரைஞ்சது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது உடனே சித்ரா தேவி சொல்கிறாங்க, இந்த டிசைன் பண்ணதே கௌதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எதுவுமே பேசவே இல்லை. ஆன்லைனில் காட்டுறாங்க, எதுவுமே சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டோன்னே சொல்கிறாங்க, ஆமாம் இந்த டிசைனை வரைஞ்சது யார் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி 2 பேருமே கேட்குறாங்க. என் பையன்தான் வரைஞ்சான், இதில் என்ன சந்தேகம், என் பையனுக்கு பயங்கர டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சித்ராதேவி. அதை கேட்ட உடனே ஐஸ்வர்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. எனது கௌதம் வரைஞ்சாரா? இந்த டிசைனை வரைஞ்சதே மகா தான், ஏன் இப்படி பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ என்ன பிரச்சனை? யார் வரைஞ்சது தான் பிரச்சனை. இப்போ 2 பேருமே சேர்ந்து வரைங்க. யார் அந்த டிசைனை கரெக்டாக வரைஞ்சாங்களோ அவங்க தான் ஓகே. அப்படி இல்லைன்னா அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அப்படியே கௌதமுக்கு பயங்கரமாக ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. ஐயோ பொய் சொல்லிட்டாங்களே அம்மா, இப்போ நமக்கு அந்த டிசைன் வரையவே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்காரு. சரி சூர்யா, நீ போய்ட்டு ஒரு பேப்பர் பென்னு கொண்டு வந்து 2 பேர்கிட்டையுமே கொடு. 2 பேருமே தனித்தனியாக உட்காருங்க. யார் கரெக்டாக வரைகிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. மகா ஒரு பக்கம் வரைகிறாங்க, இன்னொரு பக்கம் கௌதம். 2 பேருமே வரைகிறாங்க. வரைஞ்ச உடனே பார்க்க சொல்கிறாங்க. காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்தா மகா வரைஞ்ச டிசைன் கரெக்டாக மேட்ச் ஆகுது. மகா, அப்போ நீ தான் கரெக்டாக வரைஞ்சிருக்க. கௌதம், நீ என்ன வரைஞ்சி வச்சுருக்க? சும்மா ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்க. இதுதான் டிசைனா? எதுக்காக நீ இப்படி பொய் சொல்கிற? என்றைக்குமே திறமை இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும், புரியுதா? இப்படி பொய் சொன்னாலாம் ஜெயிக்கவே முடியாது. கண்டிப்பாக காட்டி கொடுத்துரும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி எல்லாருமே கோவப்படுறாங்க. சித்ராதேவி என்ன பேசுகிறதே தெரில, அப்படியே அமைதியாக இருக்காங்க. மகா தான் சூப்பராக வரைஞ்சிருக்கா, மகா தான் உண்மையாக வரைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே